ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபில்டர் கேலரிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு லேயரை செலக்ட் பண்ணிட்டேன். லேயரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபில்டரில் போயிட்டு உங்களுக்கு இங்கே ஃபில்டர் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் போயிட்டு என்ன பண்ணலான்னா வந்துட்டு உங்களுக்கான சில எஃபெக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ஆர்டிஸ்டிக் இல்லாட்டி ஸ்கெட்சு கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்துட்டு பென்சில் இது சாரி, இது வந்துட்டு கிராஃபிக் பென். இதில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் வேணும், எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்கணும், நீங்கள் எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் வந்துட்டு ஒரு கார்ட்டூன் இமேஜஸ்லாம் வந்துட்டு இது பண்ணலாம். இது வந்துட்டு நியான் எஃபெக்டில் உள்ள ஒரு இமேஜு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நிறைய உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது பெருசாக எடுக்கல, இன்னும் எடுக்கல, இல்லாட்டி ஒரு ஸ்கெட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது நான் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்னோட நார்மல் இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிட்டேன். பட் நீங்கள் இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் திருப்பி போயிட்டு எடிட் பண்ண முடியுமானா வந்துட்டு இல்லை, எனக்கு இந்த எஃபெக்ட் பிடிக்கல, பட் நான் திருப்பி போய் எடிட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரக்டிவ் வேல பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். நம்ம எப்போதுமே என்ன பண்ணால் வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த லேயரை வந்துட்டு, ஏன்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் லேயர் இருக்கிறது எப்போதுமே நல்லது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லேயரை வந்துட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பாருங்கள், இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு நான் வந்துட்டு ஃபில்டர் கேலரி அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ஓகே, நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கீழே வந்துட்டு என்னென்னா ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஏரியா கீழே ஃபில்டர் கேலரின்னு வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்துட்டு எடிட் பண்ணால் கூட நான் வந்துட்டு மறுபடியும் இல்லை, ஏன்னா வந்துட்டு வேறு ஒரு எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இது எனக்கு வேணாம், இதை நான் டெலீட் பண்ணால் கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்துட்டு ஃபில்டர் கேலரியில் நீங்கள் நிறைய இது போய் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் இது இல்லாமல் வந்துட்டு இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த இதில் வந்துட்டு பார்க்கலாம்.